ப்ரீபோசிஷன். ப்ரீ ப்ளஸ் பொசிஷன். ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுங்கிறது ப்ரீ ப்ளஸ் பொசிஷன்னு பிரியுது. அது எதுக்கு? ஒரு நவுனுக்கு முன்னால் இருக்கணும் அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னால் இருக்கணும். அப்படி இருந்து சப்ஜெக்டுக்கு இடையே உள்ள ரிலேஷன், சப்ஜெக்டுக்குள்ள ரிலேஷனை கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிடுவோம். அமாங், பிட்வீன். அமாங்னா என்ன அர்த்தம்னா, அமாங்கிறது நிறைய பேர்களுக்கு இடையில். ஆமாங்க, நிறையா பேருக்கு இடையில் ஒருத்தர் நிற்கிறாரு. தேர் இஸ் எ மேன், தேர் இஸ் எ ஸ்டூடெண்ட், தேர் இஸ் எ ஸ்டூடெண்ட் அமாங் த பீப்புள், அமாங் த க்ரௌடு அப்படி சொல்கிறது. ஒரு கூட்டத்துக்கு இடையில் இருக்கிறது. பிட்வீன் எப்படின்னா ரெண்டு பொருளுக்கு இடையில் கம்பேர் பண்ணுறது, ரெண்டு பொருள் இருக்கிறது சொல்கிறது. அப்போ there is a student between a boy. between a boy, ரெண்டு பேருக்கு, two boys, ரெண்டு பேருக்கு இதான் between. அப்போ அமாங்னா வேற, betweenனா வேற. சரி, along. along along the road. along the roadனா ரோடு வழியாக. அக்ராஸ் த ரோடு. அக்ராஸ் த ரோடுனா எப்படி? குறுக்கே, இந்த பக்கத்து ரோட்டு எண்டிலிருந்து இந்த பக்கம் எண்டுக்கு போகிறது அக்ராஸ் தி ரோடு. இது அலாங் தி ரோடுனா ஒரே பக்கம், இந்த மாதிரி ஒரே பக்கம் போகிறது அலாங் தி ரோடு. அக்ராஸ் தி ரோடுனா ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது அக்ராஸ். இந்த மாதிரி இருக்குது. இன், into. We got freedom in 1947. We got freedom in, இது காலத்தில் வரக்கூடியது. என்னுடைய யூசஸ், அதை ஒரு வீடியோ போடுவோம். இன்டு, இந்த இன்டுங்கிறது என்னன்னா, the boy, a boy jumped into the river. வெளியே இருந்து உள்ளே, வெளியில் தான் நிற்கிறான் அந்த பையன். ஜம்ப்டு இன்டு தி ரிவர், இந்த ரிவருக்குள்ளே குதிக்கிறான். வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே போகிறது, அதை இன்டு தி ரிவர், ஜம்ப் இன்டு தி ரிவர். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் படிக்கணும். கொஞ்சம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கங்க. என்ன சொல்ல போகிறேன்? அலாங், அலாங்னா வழியா, வழியே. அட்டு, ஏட்டி அட்டு. அட்டுனா என்ன அர்த்தம்? இல். அட்டுங்கிறது என்ன அர்த்தம்? இல். அட்டுங்கிறது இல். அட்டுங்கிறது இல். இல், at the time. About, this book is about mathematics. about, மேத்தமெட்டிக்ஸை பற்றியது. above, மேலே. below, கீழே. after, பிறகு. before, முன். beside, beside. besideனா பக்கத்தில், அருகில். from, from the school, ஸ்கூலிலிருந்து. from the school, ஸ்கூலில் இருந்து. just as came from, just as have come from school. அதே மாதிரி beyond, beyondனா ரொம்ப தூரத்தில், அப்பால். beyond the tree, beyond the sea, இந்த மாதிரி சீனா கடல். by, by, all, byனா all. for my friend, நண்பனுக்காக. for my school, பள்ளிக்கூடத்துக்காக. அந்த மாதிரி உள்ளது. இன், ஐயன்னா இல், ஐயன்னா என்ன அர்த்தம்? இல்லுன்னு அர்த்தம். அதே மாதிரி நியர்,
நியர்னா அருகில். ஓஎஃப் ஆஃப், ஆஃப் ஆஃப் ஓஎஃப் ஆஃப்ங்கிறது இன் மை, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை, இது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு. ஆன் மேலே, த புக் இஸ் ஆன் த டேபிள், த புக் இஸ் அண்டர் த டேபிள், த புக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டேபிள், த புக் இஸ் பிசைட் த டேபிள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சில விளக்கம் இருக்குது. அது இப்போ இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. இந்த பார்த்துக்குருவோம் கொஞ்சம் இந்த இன்னைக்குள்ள இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக போடுவோம். சரி, இதை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கோங்க. இது புரியுதான்னு பாருங்கள். இந்த இருக்குது ஏற்கனவே இது சிவகங்கை மாவட்ட மெட்டீரியல். இது சிவகங்கை மாவட்ட மெட்டீரியல். அது வந்து ஸ்லோ லேர்னருக்காக உள்ளது. ஸ்லோ லேர்னர், பிரைட்டஸ்ட் லேர்னர்லாம் இது அப்படி இது வராது. ஆனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இது படித்தாலே வந்துடும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்லோ லேர்னருக்கு ஒன்றும் பிரைட் லேர்னர்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் படித்தா அது போதும் அப்படிங்கிறதுல நம்ம அதை சொல்கிறோம். அவ்வளவுதான். புரியுதா? சரி, இப்போ வந்து they selected me for the job only merit, only merit, only merit. They selected the student in, along, by, on. இல்லை நமக்கு கண்டிப்பாக தெரியும். பையால், மெரிட்டால் அது வர்ற மாதிரி இருக்கான்னு அது இல்லை. அலாங்னா வழியாக, அதுவும் இல்லை. ஆனால் ஆன் மெரிட், மெரிட்டின் மூலியமாக தான் எனக்கு இது வந்து கிடச்சிச்சு. த பீப்புள் ஸ்டுட் த ரோட் டு வாட்ச் த ப்ரொசஷன்ஸ் கோ பை. ஸ்டுட் த ரோடு, இப்போ தான் நான் சொன்னேன், ரோட்டு ஓரத்தில், அலாங் தி ரோடு, அலாங் தி ரோட்டில் நின்று என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தி லயன் கேம் அவுட், பார்த்துக்கோங்க, கேம் அவுட் த கேவ் ஃபெரோசியஸ்லி, கேம் அவுட் ஆஃப் தி கேவ், ஓஎஃப் ஆஃப், கேவ்னா குகை, ஃபெரோசியஸ்லி. ஆமாம். சென்னை இஸ் 500 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் மதுரை. ஃப்ரம் மதுரை எங்கேருந்து? மதுரையிலிருந்து. ஃப்ரம் மதுரை, மதுரையிலேருந்து எத்தனை இருக்குது? 500 கிலோமீட்டர். த லிட்டில் பாய் த்ரூ எ ஸ்டோன், எது மேலே தூக்கி எறிஞ்சேன்? அட் த விண்டோ, விண்டோவில் தூக்கி எறிஞ்சேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் மை ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு, ஐ ஹாவிங் வெயிட்டிங், என்ன போடணும் அதுக்கு? ஐ ஹாவிங் வெயிட்டிங், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்டு, ஃபார் மை ஃப்ரெண்ட், நண்பனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. they have been living in the same house 2008. இதில் ஒரு முக்கியமான சூழ்நிலை இருக்குது. இந்த இது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து எப்படின்னா சின்ஸ் ஃபார் வரும். கீவேர்டு சின்ஸு ஃபார், சின்ஸுங்கிற வார்த்தை இருக்குது, ஃபாருங்கிற வார்த்தை இருக்குது. சின்ஸு எப்போ பயன்படுத்தணும்னா இந்த பர்டிகுலராக அந்த இயர் கொடுத்துருந்தா சின்ஸு பயன்படுத்தணும். ஃபார் எப்போ பயன்படுத்தணும்னா ஃபார் த ஃபாஸ்ட் 10 years, ஃபார் த ஃபாஸ்ட் 2 years, அந்த மாதிரி வரக்கூடியதில் ஃபார் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து சி ஹேஸ் இல் ஃபார் 3 days. இந்த பற்றியெல்லாம் இது வந்து ஃப்ரம் 3 days இல்லை, ஃபார் 3 நாளாக அவனுக்கு என்ன செய்யலை? சி ஹேஸ் பீன் இல், சி ஹேஸ் பீன் இல். இந்த டயத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன கரெக்டான நேரத்தை கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆன் சின்ஸ் மண்டே அப்படின்னு போட்டோம். சி கோஸ் டு ஸ்கூல் ஃபுட். இந்த எல்லோரும் இப்போ வந்து எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ இங்கே எப்படின்னாக்கா அவன் நடந்தே போகிறேன், யாரோ ஒரு பாவம் அந்த பையன். சி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட், ஹீ கோஸ் டு ஸ்கூல் இன் எ கார்,
சில இந்த பொம்பளை பையன் மாற்றி போட்டிருக்கேன். ஹி கோஸ் டு ஸ்கூல் இன் ஏ காரில் வர்றேன்னு சொல்லி போட்டிருக்கு. மை பிரதர் வாஸ் வெயிட்டிங் அட் த ஏர்போர்ட். எங்கே இருந்தேன்? அட் த ஏர்போர்ட்டில் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் வில் ரீச் சென்னை பாருங்கள், வித்தின் 12 hours, வித்தின் உள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே, வித்தின் 12 hours 12 மணி நேரத்துக்குள்ளே போயிடும். நெய்பர்ஸ் வேர் குவாரலிங். பற்றியலா நெய்பர்ஸ் நிறைய பேர். அப்போ நிறைய பேருக்கு என்ன சொன்னீங்கன்னா, பிட்வீன்னா 2 பேர், அமாங்னா நிறைய பேர். அப்போ அமாங் themselves there was a terrible fight. பற்றியலா சாரப் அண்ட் ரஸ்டம் 2 பேர் குறிக்குது. அப்போ பிட்வீன் தான் வந்துருச்சு. பிட்வீன் தேர் வாஸ் எ டெரிபிள் பயங்கரமான ஃபைட்டு. நம்ம ஸ்கூலில் சண்டை போடுற மாதிரி. இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இஸ் பிரிண்டடு கேகே நகர் இன் சென்னை. அட்டு கேகே நகர், இடத்த குறித்து அட்டு போடணும். இடத்த 2 விஷயம் இருக்குது. அட்டுங்கிறது இன் சென்னை வந்து பெரிய ஊர். அட்டு கேகே நகர் அதில் உள்ள ஒரு பகுதி. அந்த மாதிரி நம்ம 2 இடத்த மென்ஷன் பண்ணும்போது பெரிய இடத்த வந்து இன்னுன்னு போடணும். அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்து அட்டுன்னு போடணும். ரைட்டு. த ஃபங்க்ஷன் வில் பி ஹெல்டு, பார்த்துக்கோங்க, ஹெல்டு 9 AM அண்டு 11 AM. பிட்வீன் ஃபங்க்ஷன் வில் பி ஹெல்டு பிட்வீன் 9 AM, அதாவது 9 AM-க்கும் 11 AM இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரிப்போசனுக்கு வந்து நீங்கள் மீனிங் தெரியணும். ஓரளவு திருப்பி படிக்க நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். புக் பேக்கில் உள்ளது பூராமே நம்ம படிச்சுட்டா நமக்கு வந்து அதில் எந்த மிஸ்டேக் வராது. ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. எல்லா கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதனால் அந்த 1 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.